இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். பாப்பாவோடைய லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாமா? கேரட் ரைஸும் கருணக்கிழங்கு வறுவலும் தான் கொடுத்து விட்டேன். எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. நமக்கு தேவையான கேரட்டை எடுத்து மேல் தோல் வெறி சீவி காய் சீவுறதுல நல்லா சீவி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்து கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேவையான கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு சேர்க்கல. அதோடு சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான சால்ட்டு சேர்த்து கேரட்டும் போட்டு நல்லா வதக்கி ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும்னு மூடி வச்சிடலாம். நம்ம கேரட்டை துருவி செய்கிறதுனால குழந்தைங்க கேரட்டை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. சாதத்தோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருவாங்க. இந்த 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். நமக்கு தேவையான கொத்தமல்லியை தூவி சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் ரைஸ் ரெடி. இதுக்கு சைடிஷ்னு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வறுவல் தான். கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கருணக்கிழங்கை கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா சேர்ந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 10 நிமிஷம் கழித்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் கருணக்கிழங்கு வறுவலும் ரெடி. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பாப்பாவுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி பாப்பாவுக்கு பாய் சொல்லி அனுப்பிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.